இந்த காசி ராமேஸ்வரம்லாம் போகும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வயதான அப்பா அம்மாக்களை வந்து கோயிலுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க டூர்ல, இந்த டூர் பேக்கேஜ்ல. அப்ப எல்லாரும் போகும்போது இந்த டூர் ஆபரேட்டர் வந்து ஜல்தி 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 ஆய 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 அப்படின்ட்டே இருப்பாங்க. ஆனா அந்த 2 வயசானவங்க வந்து ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க. நீங்க போயிட்டு வந்துருங்க, நான் வந்துடுறேன் அப்படிம்பாங்க. அவங்க எல்லாம் ஒரு ரவுண்ட் சுத்தி முடிச்ச பிறகு இவங்க நேரா போய் வண்டியில ஏறி உட்காருவாங்க. அவங்க ஒரு நாள் சுத்தி பார்க்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு உணவு ஒத்துக்கிறது இல்ல, கிளைமேட் ஒத்துக்கிறது இல்ல, உடல் ஒத்துழைக்கிறது இல்ல. உடல் ஒத்துழைக்காதனால இப்ப அவங்க போனா போதுன்னு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிப்பதாக நடிக்கிறார்கள். நானும் காசிக்கு போயிட்டேன், நானும் ராமேஸ்வரத்துக்கு போயிட்டேன், நானும் ஹரித்வார் போயிட்டேன்னு அவங்க அதை போனதாக அவங்களே ஏமாத்துறாங்க. அவங்க போகல, அந்த அனுபவத்தை அவங்க பெறல. மாறா ஒருவேளை அது சிறு வயதில் அவங்க பெற்றிருந்தாங்கன்னா இன்னைக்கு எல்லாமே கிடைச்சிருக்கும். நமக்கு பணம் வந்து விட்டா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பின்னால வாங்கிக்கலாம்னு நினைக்கிறோம். நெவர். நான் எழுதி வச்சுக்கங்க, பணம் இருப்பதால மட்டும் உங்களுக்கு எல்லா அனுபவமும் கிடைத்து விடவே செய்யாது. சில விஷயங்களுக்கு பணத்தை பார்க்காமல் அனுபவத்திற்காக நீங்கள் செலவு செய்வது மட்டுமே நலம்.